தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் என்று சொல்லி தேசத்திலே உண்மையும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு நம்மளுடைய தேசத்திலே உண்மையற்ற சூழ்நிலை பெரும்பாலான இடங்களிலே காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவிக்குள்ளே உண்மை இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே உண்மை இல்லை, ஆளுகிறவர்களிடத்திலே உண்மை இல்லை, அதிகாரம் செலுத்துகிறவரிடத்திலே உண்மை இல்லை, வேலை பார்க்கிறவர்களிடத்திலே உண்மை இல்லை, வேலையை வாங்குகிறவர்களிடத்திலே உண்மை இல்லை. எங்கு பார்த்தாலும் உண்மையற்ற சூழ்நிலை இன்றைக்கு ஏராளமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமன்றங்களிலே உண்மை இல்லை. அதனால் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்க தேசத்துல உண்மையை தாங்க. முதலாவது குடும்பத்துக்குள்ள உண்மையை தாங்க, எங்க தேசத்துக்குள்ள உண்மையை தாங்க, திருச்சபைக்குள்ள உண்மையை தாங்க. ஆண்டவரே, உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிற கிருபையை தாங்க, எங்களுக்குள்ள உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்கிற கிருபையை கத்த தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தேசத்துல உண்மையும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய அங்கலாய்ப்பை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே, முதலாவது எங்களிடத்துல உண்மையை தாங்க. ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள உண்மையை தாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உண்மையை தாங்க, குடும்பத்துக்குள்ள உண்மையை கட்டளையிடுங்க. இன்றைக்கு உண்மையற்ற பொய்யான தன்மைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தை கத்தர் மாற்றி போடுங்கப்பா. ஆளுகிறவர்களிடத்துல உண்மையை தாங்க ஆண்டவரே, அதிகாரம் பண்ணுகிறவர்களிடத்துல உண்மையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துறைகளிலும் உண்மையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, பிசினஸ்ல உண்மையை தாங்க ஆண்டவரே, வேலை பார்க்கிற இடத்துல உண்மையை தாங்க சுவாமி. உண்மை இல்லாத தன்மையை கத்தர் மன்னித்து ஒவ்வொருவருக்குள்ளையும் கத்தர் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து சுவாமி ஆண்டவரே, உண்மையினால் நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் அல்லவா? அந்த ஆசீர்வாதத்தை குடும்பத்தில இருந்து ஆண்டவரே, ஆண்டவரே, திருச்சபையிலையும் ஆண்டவரே தேசத்திலையும் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.